கைஸ் இதுதான் நெற்களஞ்சியம். இது எங்கே இருக்குன்னா, ஆதித்திருவரங்கம் கோவில் இருக்குது. ஆதித்திருவரங்கம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து மணலூர்பேட்டைக்கு வந்தீங்கன்னா, அது திருக்கோவில் ரூட்டுக்காக வந்தீங்கன்னா, மணலூர்பேட்டையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆதித்திருவரங்கம் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணுற முடியாது. முக்கியமாக வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து பாக்கியம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ண முடியும். இந்த நெற்களஞ்சியம் வந்து அந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த நெற்களஞ்சியத்தில் தான் வந்து இந்த உணவு தானியங்கள்லாம் வந்து சேமிப்பாங்க. வறட்சி காலத்தில் வந்து அந்த உணவு தானியங்கள்லாம் மக்களுக்கு வந்து இலவசமாக தானமாக கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய கோவிலில் வந்து இந்த நெற்களஞ்சியம் வந்து மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த நெற்களஞ்சியம்லாம் நிறைய வந்து பாழடைந்து போயிருச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோவிலில் புதுப்பிக்கிறாங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கும் பழமையான கோவில். இப்போ வந்து இந்த கோவில கும்பாபிஷேகம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோவில வந்து சீரமைக்கிறாங்க. சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா, இந்த நெற்களஞ்சியம் வந்து புதுப்பிக்கப்பட்டு பழைய நிலைக்கு கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அபூர்வமான ஒரு விஷயம். நெற்களஞ்சியம்னா நிறைய கோவிலை உங்களால் பார்க்க முடியாது. இந்த கோவிலை சுற்றி தென்பெண்ணையாறு தான் வந்து ஓடுதுங்க. ஸோ இங்கே வந்து மூலவர் பார்த்தீங்கன்னா, ரங்கநாதர் வந்து சைன கோலத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏன் நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் இருக்க மூலவர் தான் பெரிய மூலவர். சைன கோலத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு. ஸ்ரீரங்கத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பெருமாள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியவர்னு சொல்கிறாங்க. யாராவது இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்.